Hi, welcome guys. Welcome to Raja Wood Polish Work. So standing what second copy is standing what the next wood shiner apply. Wood shiner the dry and the polish apply. So next video. Please like and subscribe. Please watch the time. Thank you. தூசு அங்கே ஷைனர் போட்டா இப்போ வாசகால் தேய்க்கணும். இப்போ பட்டி பார்த்துருக்கேன். இந்த வாசகால் படி சட்டெலாம் ஆச்சேரி ஃபிட்டிங் பண்ண சொல்ல கேப் இருக்கும். அந்த கேப்பெல்லாம் சுத்தமாக பார்த்துருக்கேன். ஏற்கனவே மெட்டல் பேஸை சுத்தமாக பட்டி பார்த்துட்டோம். இருந்தாலும் 1-2 பட்டி பாலிஷ் போட சொல்ல சுத்தமாக பார்த்து தேய்ச்சிக்கிறோம். இப்போ இந்த ஒரு வாசகால் தான் பிரிண்டிங்கில் இருக்குது. இதை தேய்ச்சிட்டு ஃபைனல் பண்ணணும். தேய்ச்சதுக்கு அப்புறம் உட் ஷைனர் அப்ளை பண்ணணும். அந்த உட் ஷைன்லேருந்து இந்த ஒயிட்டாக இந்த வேலையெல்லாம் கலர் பண்ணுவோம். இந்த டோர் வந்து ஃப்ரண்ட் அடிக்கணும். ஏற்கனவே ஒரு பக்கம் பேக் சைடு ஒரு பக்கம் அடிச்சு வச்சிட்டோம். ஸோ இந்த கார்பெண்டர் வேலை நடக்கிறதுனால டஸ்ட் அதிகமாகன்றதுக்காக அந்த வேலையை நிறுத்தி வச்சுருந்தோம். பெயிண்டிங் இந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. இந்த கார்பெண்டர் கட் பண்ணுறது மரத்தோடு வரும். அந்த டஸ்ட்டுக்காக இதை அன்றைக்கி அடிக்காமல் விட்டு வச்சோம். இல்லை அன்றைக்கே அந்த டோர் ஃபினிஷிங் பண்ணிட்டுருக்கோம். இப்போ உட் ஷைனர் அப்ளை பண்ணோம். இந்த ஒயிட்டாக இதெல்லாம் கலர் மாற்றணும். பேக்கில் அடிச்சு வச்சுருக்கேன். இப்போ பேக்கு திருப்ப போகிறேன். இது அன்றைக்கி வந்து பேக் சைடு அடிச்சு வச்சோம். ஸோ வேலை நடந்ததுனால வேலை நிப்பாட்டி விட்டு போயிட்டோம். இதில் பார்த்தா தெரியும் இப்போ எந்த அளவு டஸ்ட்டு பஞ்சுது போகிறோம் இதில். ஸோ அதுக்காண்டி தான் இன்றைக்கி ஃபைனல் பண்ண முட்டோம். ஒரு பக்கம் ஃபைனல் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஃபைனல் பண்ணோம். நியூஸ் பேப்பரை போட்டு பேக் பண்ணோம். இது பாருங்க, தூசி துடைக்கிறேன். வரேன் எவ்வளோ தூசி பாருங்கள்.